நமக்காகவும் சரித்து 138 பாஸ்டம் அவர்கள் கட்டளை வார்த்தை பயன்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்த வேத பகுதி 1 முதல் 8 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. உள்ளளவு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தாவீது கர்த்தரை அவருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து கொண்டு முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை துதித்து கீர்த்தனம் பண்ணுகிறதான ஒரு சங்கீத பகுதி. இந்த சங்கீத பகுதியை பார்க்கும் பொழுது அநேக வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமான வசனங்களாய் இருக்கிறது. அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறதான ஒரு வசனம் 138 சங்கீதம் 8 வசனத்தின் மேற்பகுதியை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி எனக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். 57 சங்கீதம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. எனக்காக கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்வார். எனக்காக ஸ்பெஷலா செய்வார். I am the unique person. நான் ஒரு விசேஷித்தமானவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு நாம் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். எனக்காக கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது செய்கிறார்? நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது 57 சங்கீதம் 2 வசனத்தில் ஒரு புதிய கோணலுக்கு நேரே கர்த்தர் என்னை வழிநடத்தினார். ஹல்லேலூயா. எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். தெய்வ பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக உண்மையாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் எனக்காக யாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. எனக்காக கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும். தேவ பிள்ளைகள் பிரச்சனைகள் பெரிதாய் இருந்தால் நம்முடைய விசுவாசம் சிறிதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தரின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் அவருடைய வல்லமையின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையே விசுவாசமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், எந்த காரியமாய் இருந்தாலும் நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான விசுவாசமே என்னை ஜெயிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அசைக்க முடியாததான உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை நோக்கி நாம் கெஞ்சுகிறவர்களாக இருக்க வேண்டும். துயரப்படுகிற நாளை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. நான் பூமியிலே எவ்வளவு தாழ்விடத்திலே இருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது என்னை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம்
என்பது சொல்லும் பொழுது பார்க்கிற காரியங்கள் இல்ல, பார்க்காதவைகள், ஆச்சரியமூட்டுகிற காரியங்கள், வியந்து போகிறதான காரியங்கள், பிரமிக்கத்தக்கதான காரியங்களாய் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்கிற காரியங்கள் எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்வேன் என்பதே விசுவாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜெபித்து விட்டாலே உன்னுடைய ஜெபத்திற்கு உனக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டும். தேவன் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக செய்வார் என்கிறதான நம்பிக்கை, பெற்றுக்கொண்டேன் என்கிறதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீ ஏறெடுக்கிற யாதொரு காரியத்தை குறித்தாகிலும் விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே உனக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மீது, இயேசுவின் மீது உனக்கு ஒரு நம்பிக்கையை, அந்த நம்பிக்கை உன்னை தைரியப்படுத்துகிறது. தைரியப்படுத்துவது மாத்திரமல்ல, ஒரு திடமாய் உன்னை நிற்க செய்கிறதாக இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள், நம்பிக்கை எப்படி நமக்கு ஸ்திரமாயும் உறுதியாயும் இந்த நாளிலும் நிலைத்திருக்க செய்கிறது. சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட ரட்சிப்பை அடைகிறார்கள், விடுதலையை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாசத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நாம் நிற்க வேண்டும். விசுவாசத்திலே நடக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அசைக்கப்படாததான விசுவாசம் இருக்க வேண்டும். மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசம் கடுகு விதை அளவு பூரண விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆரோக்கியமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆக தேவ பிள்ளைகள், இந்த விசுவாசம் கிரியையிலே வெளிப்படுவதாக இருக்க வேண்டும். ஆக தேவ பிள்ளைகள், உன்னுடைய பிரச்சனையில் தான் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அதை என்னுடைய நன்மைக்கென்றே அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வார்த்தைகளை, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அநேக நெகட்டிவ் விசுவாசங்கள் இருந்தது. குறைவுள்ள விசுவாசம், சேதப்படுத்துகிறதான விசுவாசம், வழுவி போகிறதான விசுவாசம், மறுதலிக்கிறதான விசுவாசம், ஹல்லேலூயா, அற்ப விசுவாசம், சந்தேகப்படுகிறதான விசுவாசம், இதெல்லாம் விசுவாசமே கிடையாது. இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் விசுவாசமே கிடையாது. தேவ பிள்ளைகள், உதாரணமாய் யாக்கோபுக்கு எழுதிய நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இங்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார் என்று பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே கேட்டாலே
நானே, கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஓபன் ஸ்டேட்மென்ட்டாக பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு வாங்கிலும் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஜெபத்தியா கேட்பாரு? என்ன பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் ஜெபத்தியா கேட்பாரு? சந்தேகம் வந்தா அது விசுவாசமே கிடையாது. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சந்தேகப்பட்டு கேட்டா கர்த்தரிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் பெற முடியுமா? முடியாது. ஆக தேவ பிள்ளைகள் நாம் கேட்கும் பொழுது கடுகளவேனும் நாம் சந்தேகம் இல்லாமல் கேட்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு என்ன காரியங்களை குறித்து பார்க்கிறோம் என்றால் பருதிமையும் என்கிறதான ஒரு குருடனை குறித்து பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே கூப்பிடத் தொடங்குகிறான். சூழ்நிலைகள் மற்ற ஜனங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். சூழ்நிலைகளை நாம் பார்க்க கூடாது. நமக்கு பாதகமாய் செயல்படுகிறதான மக்களை நாம் பார்க்க கூடாது. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நான் கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருகிறது. மேலும் அதிகமாய் நான் கூப்பிடும் பொழுது அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாவற்றையும் நெகட்டிவ் எல்லாம் கர்த்தர் பாசிட்டிவாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இங்கு பார்க்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பார்வையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய விசுவாசத்தான் விடுதலையை கொடுத்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய முயற்சிகள் விசுவாசத்திலே நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதே முக்கியமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்திலே 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். எனக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர். அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. எனக்காக எந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆலயத்திலே கூடி வந்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வசனம் என்று பார்த்தால் புருஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை போல நான் இருக்கிறேன், உண்மையிலே நான் தாகமாக இருக்கிறேன். நம்முடைய கையெழுப்புகள் எல்லாம் அடிபடியாக மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் 28ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு கையடிக்கையிலே என்னுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்பீர். ஹல்லேலூயா. அனுதினமும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு நேராக என் கரங்களை நான் விரிக்கிறேன். கர்த்தர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லப்பட்டது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தை
ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாத தேவனாக இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை அவர் எந்த நாளிலும் அற்பமாய் எண்ண மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை அவர் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. 22வது சங்கீதம் 24 வசனத்திலே உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் உபத்திரவத்திலே உன்னுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார். உன்னுடைய ஜெபத்தை அவர் அருவருக்க மாட்டார். உன்னுடைய ஜெபத்திற்கு அவருடைய முகத்தை மறைக்கவும் மாட்டார். நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் வாயினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நாவினாலே அவர் புகழப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தார் தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஹல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் விளங்க செய்ய வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தேவதாசன் எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அக்கினி உத்தரவை எனக்கு அருளுகிற தெய்வம். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு எலியா தகர்க்கப்பட்டிருக்கிறதான பலிபீடத்தை அவன் எடுத்து சப்பனிட்டான். பலிபீடத்தை அவன் கட்டினான். வாய்க்கால்களை உண்டு பண்ணினான். பலிகளை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக உமது வார்த்தையின்படி செய்தேன் எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்தருளுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அக்னியினாலே அவனுக்கு உத்தரவு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை தெய்வம் என்பதை ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. 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 ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 145 சங்கீதம் 18, 19 வசனங்களை நாம் வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். உண்மையாய் கூப்பிடுகிறோமா? உண்மையாய் நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் என்ன உள்ளதோ அந்த தன்மையை வெளிப்படுத்துவதே உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளபடியே பேசுவது, செயல்படுவது. ஆக தேவ பிள்ளைகள் உண்மையாய் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுதலில் கூட கர்த்தர் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது. உண்மையுள்ள பிரமாணத்தை தம்முடைய ஜனங்களுடைய மத்தியிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கிறது. நான் அறிந்திருந்ததை என் உதடுகள் சுத்தமாய் விளம்பும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கிறது. ஏன் உண்மையாய் கூப்பிடும் பொழுது நம்முடைய விருப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது உண்மையாய் நடக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்கு பிரியமானவர்
உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மன விருப்பத்தின்படி அவர் தந்ததில் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். உனக்குள்ளே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. நான் விரும்பினதை கர்த்தர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய விருப்பத்தை நடத்துவது ஒரு கேட்டகரி பீப்புளா இருந்தாலும் இங்கு பார்க்கிறோம். உன்னுடைய விருப்பத்தை அவர் செய்கிறார். உனக்கு என்ன ஆசை இருக்கிறதோ, உனக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தவர். நீதிமான் விரும்புகிறதான காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. 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 யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, கிபியோனின் குடிகளுக்கு விரோதமாக எருசலேமினுடைய ராஜாக்களோடு சேர்ந்து 5 ராஜாக்களாய் புறப்பட்டு வரும் பொழுது இந்த கிபியோனின் குடிகள் யோசுவாவினதை கேட்கிறார், எங்களுக்கு ஒத்தாசையாக இரும் என்று, எங்களுக்கு துணையாய் இரும் என்று கேட்கும் பொழுது யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்களை உன்னுடைய கைகளிலே நான் ஒப்புக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை உன்னுடைய கைகளிலே ஒப்புக் கொடுப்பேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். யோசுவா யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது பொழுது சாய்கிறதான வேலை வந்துவிட்டாலே போரை நிறுத்தி விட வேண்டும். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். சூரியனே நீ கிபியோனின் மேலும், சந்திரனே நீ 1000 பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நின்று சொல்லும்போது ஒரு பகல் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது சூரியன் தரித்து நின்றது, சந்திரன் தரித்து நின்றது என்று வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு இயற்கையிலே தன்னுடைய அற்புதத்தை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. நீ ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. நன்மைகளை செய்கிறார். உங்களை வர்த்திக்க செய்கிறார். குடும்பங்களை தழைக்க செய்கிறார். உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் புரிகிற தேவனாக இருக்கிறார். மகிமையான காரியங்களையும் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். கிரகிக்க கூடாததான ஒரு பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். உனக்கு குறித்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்விலே குறித்த நேரத்தில் கட்டளையிடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகள், நாம் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அவரை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். மூன்றாவதாக உண்மையாய் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது தேவன் உனக்காக ஆசீர்வாதங்களை அருள்வார். கர்த்தரின் வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நம் கரங்களை தட்டி ஒருமித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.